பராமரிப்பு. மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், மேலூர் ரோட், மதுரை. சீனாவின் ஹார்பின் நகரில் நடைபெறவுள்ள ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிக்கு கலைஞர்கள் தீவிர ஒத்திகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெய்லியாங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஹார்பின் நகரில் நடைபெற்று வரும் பனிச்சிற்ப திருவிழாவை இதுவரை சுமார் 5 லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளனர். பனிக்கட்டிகளில் உலக அதிசயங்களின் மாதிரிகள், பாரம்பரிய அடையாளத்தை காட்டும் கட்டடங்களின் மாதிரிகள் கண்களுக்கு குளிர்ச்சியை தருகின்றன. ஒரு பக்கம் பனிச்சிற்ப திருவிழா களை கட்ட, மறுபக்கம் 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளும் கலைஞர்களின் ஒத்திகையும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஹார்பின் நகரில் உள்ள சன் ஐலாண்ட் சீனிக் ஏரியா என்ற பகுதியில் கடந்த 20ஆம் தேதி ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிக்கான ஜோதி ஏற்றப்பட்டது. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கும் போட்டிக்காக 34 நாடுகளில் இருந்து வீரர் வீராங்கனைகள் வர தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தொடக்க விழாவுக்கான இறுதி ஒத்திகையை கலைஞர்கள் நடத்தினர். நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பார்வையாளர்களுக்கு மெய்நிகர் உணர்வை தரும் வகையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பாலே பாரம்பரிய சீன நடனங்களை அரங்கேற்ற உள்ளனர். ஏதோ அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள கலை பொருட்கள் அல்ல இவை. பிரான்சின் லியோன் நகரில் நடைபெற்ற பாஸ்ட்ரி உலகக்கோப்பை போட்டியில் சமையல் கலைஞர்கள் செய்த விதவிதமான இனிப்பு பண்டங்கள் இவை. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறந்த இனிப்பு பண்டத்துக்கான உலகக்கோப்பை போட்டி நடைபெறும். இந்த ஆண்டு பிரான்சின் லியோன் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் சீனா, ஜப்பான், மெக்சிகோ, எகிப்து, மொரீஷியஸ், தென்கொரியா என பல நாட்டு சமையல் கலைஞர்களும் பங்கேற்றனர். ஒவ்வொரு குழுவிலும் 3 பேர் சேர்ந்து சாக்லேட், கேக் என விதவிதமான இனிப்பு பண்டங்களை செய்தனர். இனிப்பு பண்டம் தானே என இல்லாமல் அதிலும் தங்கள் நாட்டின் பண்பாடு, வரலாற்றை காட்டும் அடையாளங்களை செய்து சமையல் கலைஞர்கள் அசத்தினர். தங்கள் நாட்டின் பாரம்பரிய உடையுடன் வந்து உணவில் மட்டுமின்றி உடையிலும் தங்களின் அடையாளத்தை காட்டினர் சமையல் கலைஞர்கள். சுவை, மனம், பண்டத்தை பரிமாறிய விதம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஜப்பான் குழு போட்டியில் வென்று பாஸ்ட்ரி உலக கோப்பையை கைப்பற்றியது. In 3 separate competitions, and the winner was Japan. போட்டியை நடத்திய பிரான்ஸ் 2ஆம் இடம் பிடித்து ஆறுதல் தேடிக்கொண்டது. உள்நாட்டு போர், ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் சண்டை, உணவு பற்றாக்குறை உள்ளிட்டவற்றால் சிக்கியிருக்கும் ஏமன் நாட்டுக்கு ஆரஞ்சு பழ தோட்டங்கள் கலங்கரை விளக்கமாக நம்பிக்கை ஊட்டி வருகின்றன. அரேபிய தீபகற்பம் என்றாலே வெக்கையான பாலைவன மணற்பரப்புதான் கண்முன்னே காட்சியாய் விரியும். ஆனால் அப்படியான வறண்ட நிலப்பரப்பில்தான் பசுமை விரித்து வளர்ந்திருக்கின்றன இந்த ஆரஞ்சு மரங்கள். ஏமன் நாட்டில் உள்ள மரிப் மாகாணத்தில் 15,500 ஏக்கரில் ஆரஞ்சு பழ தோட்டங்கள் இருக்கின்றன. இங்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் டன் வரை ஆரஞ்சு பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. நாட்டின் 74% ஆரஞ்சு உற்பத்தி ஆகும் மரிப் நாட்டின் ஆரஞ்சு தலைநகரமாகவே மாறி வருகிறது. ஆரஞ்சு பழத்திலேயே மிகவும் உயர்தரமான நேவல், நேவலெட், நேவால் உள்ளிட்ட ரகங்கள் இங்கு விளைகின்றன. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சண்டையிட்டு வரும் முக்கிய பகுதி மரிப் மாகாணம். இருப்பினும் தலைநகர் மரிப் உள்ளிட்ட பகுதிகள் மாகாண அரசு வசமே இருக்கின்றன. இந்த நிலையில் மரிப் மாகாணத்திற்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட ஆளுநர் சுல்தான் அலி அல் அரதாப் எடுத்த முயற்சியால் வேளாண்மையில் அசத்தி வருகிறது மரிப் மாகாணம். பனிமலையின் உச்சியில் 7500 மீட்டர் உயரத்தில் இருக்கும் இலக்கு. 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தொலைவுள்ள பாதைகள். தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடக்கும் பந்தயம். மனிதர்களுக்கே உதறல் எடுக்கும் இப்படி ஒரு போட்டியில்
நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என பங்கேற்றுள்ளன இந்த நாய்கள். செக் குடியரசு நாட்டின் ஆர்லிக் மலைத்தொடரில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் நடக்கும் இப்போட்டி ஐரோப்பாவின் மிகவும் கடினமான பனிச்சறுக்கு வண்டி பந்தயம். போட்டிக்கு பதிவு செய்பவர்கள் 200 கிலோமீட்டர் அல்லது 300 கிலோமீட்டர் தொலைவுள்ள பாதைகளை தேர்வு செய்து கொள்ளலாம். 7500 மீட்டர் உயர இலக்கை 4 நாட்களில் தொட வேண்டும் என்பதுதான் பந்தயம். கடினமான இந்த பந்தயத்தில் சமோயெட், அலாஸ்கன் மேலமியூட் உள்ளிட்ட நாய் ரகங்களுடன் வண்டி ஓட்டிகள் போட்டியில் களம் இறங்கியுள்ளனர். நான்கு நாட்கள் நடக்கும் போட்டி என்பதால் இடையிடையே தற்காலிக கூடாரங்களில் நாய்களும் வண்டி ஓட்டிகளும் சற்றே இளைப்பாரி சாப்பிட்டுவிட்டு பின்னர் பந்தயத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, குரேஷியா, போலந்து உள்ளிட்ட 8 நாடுகளில் இருந்து 700 நாய்களுடன் 100 வண்டி ஓட்டிகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். வணக்கம், இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி குறித்த தொகுப்புகளை பார்க்கலாம். டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் ஈடுபடும் இருவரை சென்னை அமலாக்கத்துறை போலீசார் கைது செய்தனர். ஒருவரை கொல்கத்தாவிலும் மற்றொருவரை டெல்லியிலும் பிடித்துள்ளனர். முதியோர் ஒருவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து ஏமாற்றிய வழக்கில் இருவரை கைது செய்தது எப்படி? சென்னையை சேர்ந்த முதியவர் ஒருவர் டிஜிட்டல் கைது மூலம் மோசடி